அவங்க வந்து 1 கிராம் போட்டா கூட எனக்கு அது போதும். எனக்கு அது ஏத்துக்குறேன் 1 கிராம் என்ன ஏத்துக்கு அப்ப வந்து என்ன பழக்கம் இது என்ன ஏத்துக்குறேன் நீ எதுக்கு 1 கிராம் போடுறாங்க வசதியே இல்லையா? மாமா நான் வந்து அதை எதுக்கு மாமா எதிர்பார்ப்பேன் நான் என்ன அவங்க செய்யாட்டினா இப்ப என்ன செய்ய போறாரு இவரு? இல்ல மாமா இப்ப அவங்க அதை வந்து செய்யாட்டினா இருமா மதுரையில் காவலர் பூபாலன் மீது மனைவி வரதட்சணை கொடுமை புகார் கொடுத்த நிலையில் காவலர் பூபாலன் மற்றும் அவரது தந்தை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் காவலர் பூபாலன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் தனது கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக மாமனாரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாமா நாங்களும் நகைசீட்டு போடலான்றேன் மாமா. நகைசீட்டு போட்டு என்ன பண்ண போற? உனக்கு நகை வாங்க போற எல்லாமே அது ஒரு விதண்டாவாதமா. சரி விடுங்க, நகைசீட்டு வேணாங்க, ஒரு இது பண்ணுவோங்க, காசை வந்து இதுல போடுங்க, சீட்டு மாச சீட்டு போடுங்க அப்படின்னா பாக்கலாம். நான் தினமும் சொல்லிட்டு தான் மாமா இருக்கேன், பாக்கலான்றாரு. ஒண்ணும் இல்ல மாமா, நான் அந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா, அதுல வர காசுல மாசம் ஒரு 2000 ரூபாய் போட்டு நகை சீட்டு போடுறேன் மாமா. இப்ப முடிஞ்சு சரி அது அதை வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு நான் மோதிரம் சரி எடுத்துக்கங்க. இப்படிதான் அந்த காசு எடுக்கிறான். இல்ல கேட்டாரு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க எனக்கு செஞ்சிருக்கன்னாரு. சரி ஒண்ணும் இல்லங்க அதை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. சரி விடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் என்னன்னா மாமா என்னோடது எல்லாமே வந்து என்னோடது ஒன்னதுன்னு இல்லாம மேம்போக்காதாம போகும். இவர் என்னன்னா என்கிட்ட எதையுமே கேட்காத, என்கிட்ட எதையுமே நீ செய்யாத, நீ விட்டு கொடு, நீ செய்யி, நம்ம இது நகை வச்சு நம்ம வாங்குவோம், நம்ம நகை வச்சு வாங்குவோம் இப்படின்னே போறாருமா. இந்த இடம் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசினாரு. இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவை அதை செய்ய சொல்லு, மாமாவை அதை பண்ண சொல்லு. நீ நார்மலா வந்து நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத, இவனுக்கு ஒரு 5 பவுனு அவனுக்கு ஒரு 5 பவுன் போட சொல்லு, இத்தனை தட்டு வைக்க சொல்லு, இத்தனை இது பண்ண சொல்லு, வைக்க சொல்லு, செய்ய சொல்லுன்றாரு. ஏதுப்பா அதெல்லாம் புரியாம பேசும். அது வந்து செய்யறது வைக்கிறது, நீங்க வந்து காது ஊத்து வைக்கிறேன்னு சொன்னா அவங்க செய்வாங்க. அவங்க வந்து பண்ணும் போல அது என்ன பண்ணாங்களோ பண்ணட்டும். நீ அப்படித்தானே மாமா சொல்லணும். அவங்க என்ன பண்றத பண்ணட்டும், வைக்கட்டும். அது மாமா அது முறை, அது அவங்களும். இவர் என்னன்னா இத பண்ண சொல்லு, மாப்பிள்ளை இவளை எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லு. தப்புதானே அது. எதையுமே கண்டிஷனா சொல்லக்கூடாது. அது முட்டாத்தன அடிதரம். அவங்க செய்யற அவங்க வசதி வாய்ப்பை பொறுத்து செய்வாங்க. இல்லையா நீ கேட்டுக்கிறன்னு தாய்தா எப்படி நீ தான் கேட்டுக்கிறன்னு வச்சுக்குவேன். கேட்கணும் அவசியமே இல்லை. புரியுதா? ஆனா ஒண்ணு வந்து சொல்ற, நீ கேட்க வேண்டாம், ஆனா கேட்க மாட்டேன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வேணும்ன்றது கேட்டு வாங்கி வச்சுக்க. ஒண்ணுப்பா புரிந்தாப்பா, நான் கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன் சொல்லணும். அவனுக்கு ஆத்திரங்கள் நேரம் நான் வந்து கொடுக்கணும். அவன் வந்து வைக்கணும்லாம் இல்லடா. எனக்கு இல்ல மாமா, அது எனக்கு தெரியும் மாமா, அது எனக்கு தெரியும் மாமா. ஆனா என்னன்னா எப்பயுமே இவரோட மைண்ட் வந்து என்ன அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலாம், என்ன அவங்ககிட்ட இருந்து செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் வந்து இருக்கு. இல்ல அவங்களுக்கு மாமனார் மாமனார் கஷ்டப்படுத்தி காசு வாங்கணும் வைக்கணும்ன்றது அவசியமே இல்லை. அது தேவையும் இல்லை. பொண்ணு புரிச்சுக்க. அப்படிலாம் சொல்லி இது பண்ண முடியாது. உனக்கு வந்து எதனால இதை சொல்ல அதை சொல்ல, இது பண்ணிக்கிட்டு வீம்பு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு உங்களுக்கு அறிவு இல்லாம பேசுறது பேசக்கூடாது. அப்ப பண்றா உங்க நானெல்லாம் செய்ய சொல்ல. நான் அதைத்தான் மாமா சொல்லிட்டேன். சப்போஸ் நம்ம விசேஷம் வைக்கிறோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்து பண்ணிக்கிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன் மாமா. இவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு பண்ண சொல்லு, இவ்வளவு செய்ய சொல்லு. நான் பாத்துக்கிறேங்க, நான் பண்ணிக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன். அது வாங்கினாலுமே 5 பவுன் வாங்கினாலும் சரி 2 பவுன் வாங்கினாலும் நான் அதைத்தான் சொல்றேன். அவங்க 1 கிராம் செஞ்சா கூட எனக்கு அது போதும், எனக்கு அது ஓகே அப்படின்னு. என்ன செஞ்சா போதுன்ற இல்ல அவங்க வந்து 1 கிராம் போட்டா கூட எனக்கு அது போதும், எனக்கு அது ஏத்துக்குறேன். 1 கிராம் என்ன ஏத்துக்க அப்ப வந்து என்ன பழக்கம் இது என்ன ஏத்துக்குறேன் நீ எதுக்கு 1 கிராம் போடுறாங்க வசதியே இல்லையா? மாமா நான் வந்து அதை எதுக்கு மாமா எதிர்பார்ப்பேன் நான் என்ன அவங்க செய்யாட்டினா இப்ப என்ன செய்ய போறாரு இவரு? இல்ல மாமா இப்ப அவங்க அதை வந்து செய்யாட்டினா இருமா பாருங்க, நான் பாக்குற தாய் தப்பேன்ட்ட மாமன் வைக்கிறீங்க, சீர் செய்யறது வைக்கிறதெல்லாம் அவங்க மாமா. அது உண்மைதான் மாமா, அது செய்யறது நார்மல் மாமா. நான் எதிர்பார்க்க மாட்டேன் இல்ல மாமா, எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன்னு சொல்றேன். இவர் கேளுங்கன்றாரு மாமா, இவர் அதை கேளுன்றாரு மாமா. அதைத்தானே மாமா சொல்றேன். இன்னொன்னு அவங்க பண்றது அதுவே தெரிக்கிறாமா, அதுவே வந்து கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நீ வந்து உனக்கு வேணும்ன்றத நீ கேட்கணும். உங்க அப்பா அம்மாட்ட உனக்கு வேணும்ன்றத நீ கேட்கணும். மாமா எனக்கு வேணுங்கிறத எல்லாமே நான் கேட்கத்தான் செய்யறேன். அவங்க அதுக்கு மீறி அளவுக்கு மீறி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணலன்னா நான் சொல்ல மாட்டேன்.
இருந்தாலும் எனக்கு அவங்க இல்லடா எனக்கு தெரியல உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கடாமா என்ன மாமா எல்லாமே நான் அந்த 2.5 வருஷத்துல இருந்து எல்லாமே எனக்கு பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க. இப்ப மேற்கொண்டு என் பிள்ளைய படிக்க வைங்கன்னு நான் வந்து கேட்டதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னமா இப்போ 5,000 கட்டது பெருசா சொல்லி இருக்கிறீங்க மாமா. அதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் அதுக்கு இல்ல மாமா, அதுக்கு முன்னாடி 2.5 வருஷமா படிக்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. 2.5 வருஷமா படிக்க வச்சு 2 வருஷமா என்ன ஏதுன்னு பாத்துட்டு தான் மாமா இருந்தாங்க. ஏன்னா இல்ல மாமா, கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குரிய செலவு, மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா. ஒரு அன்பா இருக்கட்டும், ஒரு அரவணைப்பா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கிட்டதான் மாமா எனக்கு கிடைச்சிச்சு. இவர்கிட்ட இருந்து நான் கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலன்னு படுத்திருக்கேன். இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு, நான் டியூட்டிக்கு போகணும், அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து பார்க்க சொல்லிட்டேன். இதே சூழ்நிலையில இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனா நீங்க ஏத்துக்கீங்களா? அதுக்கு எங்க அப்பா ஒண்ணும் சொல்லல. சரி வாப்பா வா, நீ வா, வந்து நான் பாக்குறேன், ரெஸ்ட் எடு, நீ வந்து ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்லிட்டு போனவரு. கேட்டா நான் போன்ல விசாரிச்சேன்ல அப்படின்றாரு. பெரியா ஒரு புரிச்சுக்க, அவனுடைய வேலை காலையில போறேன் வர்றேன் செய்கிறேன் படுக்கிறேன் எந்திரிக்கிறேன் ஓடுறேன். ஆமா கரெக்ட் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் மாமா. அவர் வேலை போலீஸ் வேலை பாக்குறாரு வைக்கிறாரு, என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல. அன்னைக்கு வந்து நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்றேன், 1/4 மணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன், என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன், என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்கொண்டு எல்லாமே பார்த்து வீட்டுல நான் கிளம்புறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 மணி நேரமா இங்கனக்குள்ளேயே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா பொண்டாட்டிய வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது, அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம்ல. ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்து விட ஆட்டோல ஏறி போனேன் மாமா. வீட்டுலதான் இருந்தாரு, வீட்டுலதான் இருந்து வீட்டுல ரொம்ப நேரமா இருந்து போன் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு. ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டிய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடக்கூடாதா? இல்லம்மா அன்னைக்கு சரி ரைட்டுப்பா, தப்பு தான் வச்சுக்க. ஆனா அந்த டூட்டி போறது வர்றது இது வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க அப்படி பழகி வச்சிருக்கீங்க. போனோம்னா அதை ஏதோ எடுத்து போ, ஐயோ எடுத்து போயிடுவாள், இப்படியே பார்த்து அப்படி மாமா. அப்படி என்ன மாமா நான் எடுத்துட்டு போறேன், என்னோட துணிமணி எடுத்துட்டு போறேன். போகும்போது அவங்க துணி இது அவங்க வாங்கி கொடுத்த துணி, இது இவங்க வாங்கி கொடுத்த துணி, இது அவங்க பொருள், இது இவங்க பொருள் ஆரம்பத்திலே மாமா. ஆரம்பத்துல இருந்து இது தப்பு மாமா. நான் அப்படிலாம் இல்ல, நான் அப்படிலாம் பாகுபாடு பாட்டுலாம் எடுத்துட்டு போக மாட்டேன். எதனால அந்த மாதிரி வந்துச்சுன்னா, நான் ஊருக்கு எடுத்துட்டு போறப்ப என்ன செய்வாரு அப்படின்னா பாக்குறது, செக் பண்ணி பாக்குறது, எவ்வளவு துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேன், திரும்ப வந்து வரப்பையும் பாக்குறது, இந்த துணி எங்க நம்ம தானே வாங்கி கொடுத்ததுன்னு இந்த இவர்கிட்ட இருந்துதான் மாமா எல்லாமே ஆரம்பிச்சது. நான் அப்படிலாம் எதுவுமே பாகுபாடு பண்ணிலாம் நான் பாக்குறதே இல்ல மாமா. அவர்கிட்ட இருந்துதான் வந்தது. இது நான் தானே, இது என்ன எடுத்துட்டு வரலையா, நீ ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவர் இது பண்ணி இவர் பண்றதுனாலதான் எனக்கு சரி எடுத்துட்டு போக கூடாது. மாத்தி மாத்திராமா நீ அவன் ஒண்ணு சொன்னா நீ பதிலுக்கு சொல்ற, நீ வந்து அது சரி மாமா. அப்ப இந்த 2 நாள் சரி இவர் ரொம்ப இது பண்றாரு, டார்ச்சரா இருக்குன்றாரு. அன்னைக்கு என்னமோ டார்ச்சரா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நான் எதுவும் பேசாம அமைதியாதான் மாமா இருந்தேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.